சேனாநாயின்னு ஒரு பக்தர். அவர் நாவித ஜாதியில பிறந்தவர். எப்ப பார்த்தாலும் பஜனை பண்ணிட்டு இருப்பார். பகவானுடைய நாமாவையே பாடிட்டு இருப்பார். பரம சாது. அவருக்கு வேற ஒண்ணுமே தெரியாது அந்த பக்தர். ஒரு நாளைக்கு ராஜா சிம்மாசனத்துல வந்து தர்பார்ல உட்காரத்துக்கு முன்னாடி நித்திய ராஜாவுக்கு சிகை அலங்காரங்கள்லாம் பண்ணிவிடணும். அப்படி பண்ணிவிடும் பொழுது அந்த ராஜா ஊர்ல போய் கேட்கிறான். என்ன கேட்கிறான்னா, யாருக்கு அந்த பொறுப்பு கொடுக்கலாம், நன்னா எனக்கு சிகை அலங்காரங்கள்லாம் பண்ணி விட்டு மேக்கப் பண்ணி என்ன தர்பார் மண்டபத்துல கொண்டு உட்காத்தி வைக்கிறதுக்கு அப்படின்னு கேட்கிறான். இப்ப எல்லாரும் ஒருத்தர் பேரை சொல்றா. இந்த சேனாநாயின்னு இருக்கானே, பரம பக்தன், எப்ப பார்த்தாலும் பஜனை பண்ணிட்டு இருப்பான், சாது, அவனுக்கு ஒன்னும் தெரியாது. ராஜா அந்த பதவியை கொடுத்துட்டான் அவனுக்கு. பதவியை கொடுத்ததுனால என்ன அப்படின்னா, அவன் வேற யாருக்கும் அந்த தொழிலை பண்ணக்கூடாது அப்படின்னு ராஜாங்கத்துல ஒரு கட்டுப்பாடு. வேற தொழில வேற யாருக்கும் பண்ணக்கூடாதுங்கிறதுனால அவனுக்கு வேண்டிய வீடு, அரிசி, பருப்பு, மிளகா எல்லா சாமானும் வருஷத்துக்கு வேண்டியது அவனை வந்து சேர்ந்துடும். அவனுடைய வாழ்க்கை சௌக்கியமா போயிட்டு இருக்கு. என்ன பண்ணான்னா, கர்த்தாலும் ராஜாவுக்கு சிகை அலங்காரம் பண்ணி விடுறதுக்கு போவான். ஒரு அரை மணி 1 மணில இந்த வேலை முடிஞ்சிடும். உடனே வீட்டுக்கு வருவான். சாதுக்களோட சேர்ந்துட்டு எப்ப பார்த்தாலும் பஜனை பண்ணிட்டு இருப்பான். இல்லைன்னா சாதுக்கள் ஒருத்தர் பகவானுடைய பெருமையை பேசுவார், கேட்டு இருப்பான். இவன் பேசுவான், அவ கேட்பா. இப்படியே வாழ்க்கை சுகஜீவனமா போயின்னு இருக்கு. ஒரு நாள் என்ன ஆறுதுன்னா, இந்த ராஜாவுக்கு சிகை அலங்காரம் பண்றதுக்கு கிளம்புறானா, கிளம்பும் பொழுது ஒரு பஜனை கோஷ்டி, ஹரே ராம 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 ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரேன்னு பஜனை பண்ணிட்டு போறது. அந்த பஜனை பண்ற கோஷ்டியோட இவனு கலந்துட்டான். டயத்தை பார்த்தான். இன்னும் நாழி இருக்கு, இன்னும் அவசரம் இல்லை, கொஞ்ச நாளி பஜனை பண்ணிட்டு பிறகு ராஜாங்கத்துல நமக்கு இருக்கக்கூடிய வேலையை பார்க்கறதுக்கு போவோம் அப்படின்னு அவர்களோட சேர்ந்துட்டான். என்ன ஆச்சுன்னா, பஜனையில போனதுனால தன்னை மறந்தான். நேரம் தெரியல, காலம் தெரியல, பஜனை பண்ணிட்டே போறான். அவன் இப்படி பஜனை பண்ணிட்டு போறதை இன்னும் 2 பேர் பார்த்துட்டு இருந்தா இல்லையா, அவன் நேர ராஜா கிட்ட போனான். ராஜாவோ ரொம்ப டென்ஷனா இருக்கான். என்னன்னா, டைம் ஆயிடுத்து, இன்னும் காணுமே சேனாநாயியே, தனக்கு வேண்டிய சிகை அலங்காரங்கள்லாம் பண்ணிட்டு தானே சபையில போய் உட்காரணும், காணுமே, டென்ஷனா இருக்கான். இப்ப இவன் போறான். மகாராஜ் சலாம் அலைக்கும். என்ன சேனாநாயி வந்தானா? வரல. ஏன் அவன் வரமாட்டான் ராஜா? ஏன் இல்ல, இந்த ஹிந்துக்களுக்கெல்லாம் ஒரு கடவுள் இருக்கான் பாண்டுரங்கன்னு, அங்க போறான். அப்படியா? பஜனை பண்ணின 10-20 பேரோட சேர்ந்து கிளம்பி போயிட்டான். அப்படியா? நீ ஞாபகப்படுத்தினியா? நான் ஞாபகப்படுத்தினேன். என்ன சொன்னான்? ராஜா கடைக்காரடா ராஜா, போடா, எனக்கு எல்லாம் தெரியும். கோபம் வந்துருத்த உனக்கு. சரி, நாளைக்கு பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு நேர கிணத்தடியில போய் ஸ்நானம் பண்ணலாம், குளிக்கலாங்கிறதுக்கு போறான். போனா அங்க சேனாநாயி கைய கட்டிண்டு வாய பொத்திண்டு அதற்கான சாதனங்களுடைய பெட்டிய கையில வச்சுட்டு நிற்கிறான். சேனாநாயி, நீ வந்துட்டியா? ஆமா மகாராஜ், ரொம்ப நாழியா இங்க தான் இருக்கேன். இல்லையே, நீ ஏதோ ஒரு பஜனையில போயின்னு இருக்கேன்னு சொன்னாலே, கேள்விப்பட்டேன். இல்லையே மகாராஜ், நான் இங்கேதான் இருக்கேன். அப்படியா? யாரோ வந்து சொன்னாப்பா, நான் அதை நிஜம் நம்பிட்டேன். சரி சரி, நாழி ஆயிடுச்சு, எனக்கு இன்னைக்கு சிகை அலங்காரம் பண்ணி விடுறியா? வந்து உட்கார்றார். கையில ஜலத்தை எடுத்து அந்த ராஜாவுடைய தலையில வைக்கிறான். வச்ச உடனே ராஜாவுக்கு அப்படி மேனி சிலிர்க்கிறது. சேனாயி, நீ என்னப்பா பண்ற? நித்தியம் வர சேனாநாயி நீயா இல்ல வேற ஆளா? ஏன் மகாராஜ்? நானே தான். இல்லையாப்பா, நீ இன்னைக்கு தொட்ட உடனே எனக்கு உடம்பெல்லாம் ஷாக் அடிக்கிற மாதிரி இருக்கு. ஒரு ஆனந்தம், பிரம்மஸ்பர்ஷம் ஏற்படுறது எனக்கு. அப்படியா? உடனே ராஜா என்ன பண்றான்னா, இந்த கையை விட்டுடாது, என் தலையில வச்சுட்டே இரு. நீ இந்த கையை எடுத்து என் தலையில வச்சுட்டே இருந்தா எனக்கு சுகமா இருக்கே, கைய வச்சுட்டே இரு. பிடிச்சு இழுத்து வச்சுக்கிறான். வச்சுட்டு இருக்கும் பொழுது என்ன ஆச்சுன்னா, திடம்னு அந்த சேனாநாயி எழுந்துக்கும் பொழுது அந்த ராஜாவுக்கு ஒரு தரிசனம் கொடுத்தான். என்னன்னா, காலை மாத்தி வச்சுட்டு வைஜெயந்தி மாலையோட, கையில குழலோட, தலையில மயில்பிலியோட நிக்கிறானோ, அப்படி ஒரு க்ஷணம் கோடி மன்மதனுக்கு மன்மதன் சமானமா பகவான் தரிசனம் கொடுத்தான். கொடுத்த உடனே ராஜா ஆடி போயிட்டான். இந்த மாதிரி ஒரு தரிசனத்தை கிடைக்குமா? ஒரு க்ஷணத்துல திருப்பி மறைஞ்சு பழைய சேனாநாயி நிற்கிறான். ராஜாக்கு தர்பார் மண்டபத்துல உட்கார வரும்போது மந்திரிகள்லாம் பயப்படுறா. ஏன்னா ராஜா வழக்க மாதிரி இல்லாம ஏதோ மயில்பீலி குண்டலம்
பீதாம்பரம், வைஜெயந்தி ரொம்ப அழகு. தனக்கு தானா ராஜா பேசிக்கிறான். ஏன்னா அவனுக்கு மட்டும்தானே காட்சி கிடைச்சது, மந்திரிகளுக்கு எல்லாம் தெரியலையா? மந்திரிகள்லாம் பயந்து போயிட்டா. ராஜாவுக்கு ஏதோ புத்தி பேதலிச்சுடுத்து. ஜனங்களுக்கு இந்த செய்தி போயிடுத்துனா நாட்டுக்கு ஆபத்தாச்சே. ராஜாவை ஏதாவது ராஜ வைத்தியரை கூப்பிட்டு வைத்தியம் பார்க்க வைக்கலாமா அப்படின்னு நினைக்கும் பொழுது அந்த உண்மையான பஜனைக்கு போன சேனாயி வரான். சேனாயி காண்பி, எனக்கு மயில் பீலிய காண்பி. சேனாயி குண்டலத்தை காண்பி. சேனாயி வைஜெயந்தி மாலைய காண்பி. சேனாய்க்கு ஒன்னும் புரியல. மகாராஜ், இப்பதான் நான் பஜனையில இருந்து வரேன். இல்லையே, நீ முன்னாடியே வந்தியேப்பா, காண்பிச்சியே. நீ தொட்டையே, தொட்டா ஒரு ஆனந்தமா இருந்ததே, ஒரு அழகான ரூபத்தை காண்பிச்சியே. இல்ல மகாராஜ், நான் இப்பதான் வரேன். இல்லப்பா, நீ காண்பிச்ச. அப்பதான் இந்த சேனாநாய்க்கு புரிஞ்சது என்னன்னா, நாம் பஜனையில இருக்கிறதுனால அந்த வேலையை பகவானே போய் செஞ்சிருக்கான் அப்படின்னு. எந்த வேலை? ஒருத்தருக்கு, ஒரு ராஜாவுக்கு சாட்சாத் வைகுண்டபதி யார் வேதங்களால் எல்லாம் போற்றப்படுறானோ, யார பார்க்கறதுக்கு மகரிஷிகள்லாம் பல்லாயிரக்கணக்கான கோடி வருஷங்கள் தபஸ் பண்ணியும் பல ஜென்மாக்களா பகூனாம் ஜென்மனாமந்தே, பல ஜென்மாக்களுக்கு கடைசியில இப்படின்னு பகவான் கீதையில சொல்றான் இல்லையா, அநேக ஜென்ம சம்சித்திகர்னு சொல்றான் இல்லையா. அந்த ஒரு பகவான் ஒரு ராஜாவுக்கு சிகை அலங்காரம் பண்றதுக்கு பொட்டியை எடுத்துட்டு வந்துட்டான் அப்படின்னா இதுல இருந்து என்ன நிரூபணம் அப்படின்னா, நீ பஜனை பண்ணிட்டு இருந்தால் உனக்காக எதவானா பண்றதுக்கு பகவான் வருவான் அப்படிங்கறதான் சொல்றான் பகவான்.